பிக் பாஸ் சீசன் 7 மலையாளத்தில் இப்போ இருக்கிற கேப்டன் அனிஷ். இந்த கேப்டனை பார்க்கும்போது நம்மளுக்கு BB7ல் பிரதீப் இருந்தார் இல்லையா, ஸோ அந்த பிரதீப்பை தான் வந்து பார்த்த மாதிரி எனக்கு தோணுது. என்ன ரீசன் சொல்லிட்டு சொல்லுறேன். ஸோ இந்த வாரம் வந்து ஜெயில் நாமினேஷனுக்கு அனுமோல் அண்டு ஷரத் இவங்க 2 பேர் தான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வாட்டி கேப்டனுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது. உங்களுக்கு வந்து யாராவது ஒருத்தர் வந்து டைரெக்டாக ஜெயில் நாமினேஷனுக்கு அனுப்பலாம்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லிட்டாரு. ஸோ இதன்படி அனிஷ் வந்து செலக்ட் பண்ணது வந்து ஷரத் தான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி ஷரத் அண்ட் அனிஷ்க்கு வந்து 2 பேருக்கும் வந்து செட் ஆகாது, சண்டை போட்டுனே இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு ஹவுஸ்மேட்ஸ், அதாவது மற்ற ஹவுஸ்மேட்ஸ் செலக்ட் பண்ணது அனுமோல். அனிஷோட ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, இவர் வந்து சொல்கிறதே வந்து ஒரு 100 தடவை சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ நீ பண்ணுறது சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு 100 தடவை சொல்லுவார். ஸோ இதை கேட்டே வந்து மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் வந்து எப்போ பார்த்தாலும் லூப்லேயே சொல்லிட்டு இருக்கான், அதனால் இவன் சொல்கிறது எல்லாமே தப்பு, அந்த மாதிரி ஒரு நிலைமையில் வந்து அனிஷ் இப்போ ஆயிருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அனிஷ் எப்போவுமே வந்து ரூல் புக்கு பார்த்துனே இருப்பார். ஸோ இதுதான் நான் சொன்னேன், பிரதீப் கூட சிமிலாரிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அனிஷ் என்ன டாஸ்க்கு கிடைச்சாலும் அந்த ரூல் புக்கை விட்டு விலகிறதே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் ரூல் புக்கு வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருப்பார், அதில் ஏதாவது லூப் இருக்கான்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட பிரதீப் பண்ணுற அதே வேலை தான் வந்து அனிஷ் அங்கே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லாருக்கிட்டே வந்து பேசுவார், ஆனால் மற்றவங்களை இரிட்டேட் பண்ணுற மாதிரி தான் வந்து பேசுவார். பிக் பாஸில் இந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும், அப்போ தான் மற்றவங்களுடைய ஃபேஸ்லாம் வந்து எக்ஸ்போஸ் பண்ண முடியும். சண்டை போடும்போது அனிஷோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லிடுவார், நீ அப்படி பண்ண அது தப்புன்னு சொல்லிட்டு அந்த விஷயம் வந்து சொல்லிகிட்டே இருப்பார். அதுக்கப்புறமேட்டு ஆப்போசிட் இருக்கிறவங்க சைலண்ட்டாக இருந்தாலும் அவங்க வந்து பேசுகிற வரைக்கும் இவர் வந்து இந்த விஷயத்தை வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பார். இது கேட்டு உடனே ஆப்போசிட் ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ வந்து அனிஷ் என்ன பண்ணுவார்னா, ஆர்குமெண்ட் பண்ண மாட்டார், உடனே சைலண்ட் ஆயிடுவார். சரி, நீங்களே வந்து பேசி நீங்களே வந்து உங்களுடைய ஃபேஸ் வந்து கிழிச்சிக்குங்க, அந்த ஒரு வேலையில் தான் வந்து இப்போ அனிஷ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் வந்து பிரதீப் அண்ட் அனிஷ் வந்து சேம் கேரக்டர் அந்த மாதிரி சொல்கிறேன். சரி, ஜெயிலில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அனுமோல் வந்து ஒரு விஷயத்தை வந்து மறைச்சிட்டாங்க. இந்த வாரம் ஸ்டார்டிங்கில் நடந்தது, ஜிசலோட இன்னர்வேர் காயப்படும் போது இந்த ஷரத்தும் அதே மாதிரி அக்பரும் என்னமோ எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, இவங்க 2 பேர் தான் வந்து இன்னர்வேர்ஸில் வந்து கேமராவில் காமிச்சு இது யாருது, ஏன் இங்கே காயப்பட்டிருக்காங்க அந்த மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. ஸோ இது வந்து அனுமோல் கேட்டிருக்காங்க, ஆனால் அனுமோல் வந்து எதுவுமே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணல. இந்த விஷயம் ஜிசல் அனிஷ் கிட்ட சொல்லும்போது அனிஷ் வந்து அனுமோல் கிட்ட கேட்குறாங்க, யார் அதை வச்சு கேமராக்கு காமிச்சாங்க அப்படின்னு கேட்கும்போது அனுமோல் வந்து எந்த விஷயம் சொல்லலை. இல்லை, நான் சொல்ல மாட்டேன், இது சொன்னால் சண்டை ஆகும்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை வந்து அனிஷ் கிட்டே பிடிச்சிட்டாரு. இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து அனுமோலுக்கு எதிராக எந்த சண்டை நடந்தாலும், நீ வந்து லேடிஸுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது நீ ஹெல்ப் பண்ண மாட்ட, அன்றைக்கி நடந்த விஷயத்தில் நீ வந்து இது வரைக்கும் யார் அப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பேர் கூட சொல்லலை, நீ வந்து ரொம்ப செல்ஃபிஷானவ, உன்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் என் வீட்டுக்கு முன்னாடி கூட நான் ஏற்ற மாட்டேன், அந்த மாதிரி ஒரு வேர்டு வந்து சொல்லிட்டாரு. ஸோ இது கேட்ட உடனே அனுமோல் ரொம்பவே கோவப்பட்டு, இதை பாரு, நான் வெளியே இறங்கின உடனே உன் மேலே கேஸ் தான் கொடுக்க போகிறேன். அனுமோலுக்கு ஜெயில் டாஸ்கில் வந்து சப்பாத்தி வந்து ரோல் பண்ணணும், ஸோ அந்த ரோலிங் பின்னாலே வந்து உன் மண்டையை உடச்சிருவேண்டான்னு சொல்லிட்டு அனுமோல் வந்து இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அனுமோல் வந்து ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ், இவங்க சொல்கிறாங்க, நான் 11 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கேன், நேற்று வந்து நீலாம் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ண வித, உன்னை விட மீடியாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும், உன் மண்டையை உடச்சிருவேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஓவராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன தான் பேசினாலும் அனிஷ் அவரோட ஸ்டாண்டு விட்டு மாறாமல், அதாவது எந்த இடத்துலையும் கோவப்பட்டு பேசினதா நான் பார்த்ததில்ல. பிக் பாஸ் ஜெயில் டாஸ்க்கு கொடுத்துருந்தாங்க ஷரத்க்கும் அனுமோலுக்கும். ஸோ 50 சப்பாத்தி பரத்தி கொடுக்கணும். ஸோ அது வந்து சர்க்கிள், அது மாதிரி ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிளோ என்னமோ ஸ்கொயரோ, ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் தான் வந்து சப்பாத்தி ரோல் பண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த வேலையை நீங்கள் பண்ணால் தான் உங்களால் வெளியே வர முடியும்னு சொல்லிட்டு அனிஷ் சொல்கிறாங்க. ஆனால் அவர் சொல்கிறது கேட்காம அவரை வந்து ரொம்பவே கடுமையாக வந்து எதிர்க்கிறாங்க இந்த 2 பேரும், அனுமோல் அண்டு ஷரத். நீலாம் வந்து ஒரு ஆளே கிடையாது, உனக்கு வெக்கமா இல்லை, நீ எதுக்குடா இந்த ஷோவில் வந்திருக்க, நீ வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு கண்ட மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த நிலைமையில் அனிஷ் வந்து எதுவுமே அவங்களுக்கு எதிராக வந்து சொல்லலை, நீங்கள் டாஸ்க் பண்ணி முடிச்சாதான் வெளியே வர முடியும். இதுதான் அனிஷோட ஸ்டாண்டு. இந்த மனுஷன் வந்து 3:30க்கு, அதாவது விடிய காலையில் 3:30க்கு இவங்களுக்கு அந்த சப்பாத்தி பண்ணி முடிச்சு அதுக்கப்புறமேட்டு அது ஸ்டோர் ரூமில் வச்சு இன்னொரு டாஸ்க் லெட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து படித்து காமிச்சாங்க. ஸோ அவரோட டியூட்டியில் வந்து சின்சியராக தான் இருக்காங்க. ஆனால் மற்ற கண்டஸ்டன்ட் தான் வந்து அனிஷ் வந்து இந்த மாதிரி ஒரு இரிட்டேட்டிங் கண்டஸ்டன்ட் சொல்லிட்டு அவர் வந்து ஒதுக்கி வைக்கிறாரு. ஸோ எனிவே அனிஷோட இந்த கேம் பிளே எனக்கு வந்து பிரதீப் பண்ணுற மாதிரி தான் வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ லைவ் எபிசோடு வந்து இந்த டெய்லி எபிசோட் போடுவாங்க இல்லையா 1 hour, அதை விட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த ஜெயில் எபிசோட் எஸ்பெஷலி. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது மக்களே, அதை அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸ்பெஷல் வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.